நம்ம இந்த வீடியோவில் காலி லினக்ஸில் பைச்சாம் ஐடியை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஜஸ்ட் பைச்சாம்னு சர்ச் பண்ணுங்கள். ஜெட்பிரைன்ஸோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். பைச்சாம் ஐடின்றது எல்லா ஓஎஸ்க்கும் காமன் தான். பட் நம்ம லினக்ஸ் யூஸ் பண்ணுறதால லினக்ஸ் வெர்ஷனை இறங்குறோம். Go to the download section. ப்ரொஃபஷனல் வெர்ஷன் வந்து பெய்டு வெர்ஷன், நம்ம வந்து கம்யூனிட்டி வெர்ஷன் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷன். அதனால் கம்யூனிட்டி வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிருச்சு. டவுன்லோட் ஃபினிஷ் ஆனதும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டவுன்லோட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். கோ டு தி டவுன்லோட் செக்ஷன். பைச்சாம் கம்யூனிட்டி வெர்ஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர். எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ராக்ஷன் முடிஞ்சதும் அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆன ஃபோல்டரை காப்பி பண்ணி ஓபிடி என்ற லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ எப்படி பைச்சாம் ஐடியை ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற லொக்கேஷனுக்கு டெர்மினலை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சிடி கமாண்ட் கொடுத்து ஓபிடி ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு நம்ம பைச்சாமோட ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பின், பைச்சாமில் பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த பின்குள்ளே போக வேணும். நம்ம இப்போ பின் ஃபோல்டருக்குள்ளே வந்தாச்சு. ஜஸ்ட் எல்எஸ்ன்னு கொடுத்தா பின் ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபோல்டரும் லிஸ்ட் பண்ணும். அதில் பார்த்தீங்கன்னா பைச்சாம் .shன்னு இருக்குது. அதுதான் ஷெல் கமாண்டில் பைச்சாம் ஐடியை ரன் பண்ண போகுது. அந்த கமாண்டை ரன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பைத்தான் ஃபைலை ரன் பண்ண பைத்தான் ஃபைல் நேம் .pyன்னு போடுவோம். அதே மாதிரி தான் ./pycharm .sh அப்படின்னு கொடுத்தா அந்த பைச்சாம் ஐடி ரன் ஆகும். ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். செகண்ட் டைம் ஆர் தேர்ட் டைம் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்களா, இப்போ எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் நேம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த என்வரான்மெண்ட்டில் வேணுமோ, விர்ச்சுவல் என்வரான்மெண்ட், பிப் என்வரான்மெண்ட் எது ஒன்று சூஸ் பண்ணின்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. சும்மா ஜஸ்ட் ஒரு பைத்தான் ஃபைலை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பாருங்கள். அவுட்புட் வந்துச்சா, ஐ பைச்சாம்.
நம்ம எல்லா செட்டப்பையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து எப்படி ஆக்ட் பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.